வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை குறித்து ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை நவம்பர் 5ஆம் தேதிக்குள் உள்ளாக வெளியிடுவதாக தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தமிழகத்துலேயும் சரி, இந்திய அளவிலும் சரி, இந்த பிஎம் கிசான் பிரதம மந்திரியோடைய கிசான் திட்டம் ரொம்ப வரவேற்பத்தக்கதாக திட்டமாக கருதப்படுதுங்க. எல்லா மக்களுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கிசான் திட்டத்தில் ஹாப்பியாக தான் இருக்காங்க. பிஎம் கிசான் திட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக சேர்றவங்களும் சரி, பழசாக இருக்கிறவங்களும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, அவங்க அந்த இகேஒய்சியை ஃபார்மேட்டை முடிக்கணும். இகேஒய்சி முடித்தால் மட்டும்தான் அந்த பிஎம் கிசானில் அவங்களால தற்சமயம் இந்த 2000 ரூபாய் 4 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் 2000 வீதம் ஒவ்வொரு மக்களுக்குமே, விவசாயிகளுக்குமே வழங்கப்பட்டு வருதுங்க. விவசாயிகள் தங்களுடைய விரைவில் வங்கி கணக்கத்தில் பணத்தை பெற்றுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதம மந்திரி சம்மன் கிசான் நிதி திட்டம் 21வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும் என விவசாயிகள் சில டாக்குமெண்ட்டை கிளியராக முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம் கிசான் நிதி யோஜனா விவசாயிகளுக்கு கிடைத்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் நல்ல செய்தியை பெற உள்ளனர். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் 21வது தவணைக்கான காத்திருப்பு முடிவிற்கு வர உள்ளது. மத்திய அரசு விரைவில் விவசாயிகளின் கணக்குகளுக்கு 2000 மாற்றக்கூடும் என்று தகவல் எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் சமநிதி இந்த முறை தவணை ஏற்கனவே சில விவசாயிகளின் கணக்குகளை அடைந்துருச்சு. எனினும் லட்சக்கணக்கான விவசாயிகள் இப்போ டைமில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் அனைவருக்குமே 2000 வீதம் 3 தவணைகளாக 6000 ரூபாய் ஆண்டுக்கு வழங்கப்படும். இந்த முறை திட்டத்தின் கீழ் 3 மாநிலங்களுக்கு விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஏற்கனவே செப்டம்பர் 26 அன்று சமீபத்திய வெள்ளம் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரகண்ட் விவசாயிகளுக்கு 21வது தவணையை வெளியிட்டாங்க. பிஎம் கிசான் இவற்றை விவசாயிகள் கண்டிப்பாக பெறணும்னா இதை செஞ்சுருக்கணும். தாங்கள் பிஎம் கிசான் கணக்கு மற்றும் வங்கி கணக்கு தகவல்களை புதுப்பிக்க நிலையில் வைத்திருக்க வேண்டும். இதனால் சரியான நேரத்தில் பணம் கணக்கில் வருவதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இந்த திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் விவசாய செலவுகளை குறைத்து அவர்களின் வருமானத்தை மேம்படுத்த உதவும். இந்த திட்டத்தில் பயனுடைய விவசாயிகள் குறைந்தது 18 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். சான்றளிக்கப்பட்ட நில உரிமை தகவல்களை வழங்கணும். தவணை தொகை எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் முதல் வாரம் 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ளார கிடைக்கப்பற்றும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. மத்திய அரசு விவசாயிகளுக்காக நடத்தும் நலத்திட்டங்களின் பிஎம் கிசான் மிக முக்கியமானது. இதில் தவணைகளில் மொத்தம் 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 20 தவணைகள் வழங்கப்பட்டது. 21வது தவணை என்று இல்லைனா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும். நண்பர்களே, பிஎம் கிசான் பற்றின தகவல்களை உடனுக்குடன் தெரிவிக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.